சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக ஆந்திரா மாநிலத்திலிருந்து தமிழகம் வழியாக கேரளாவிற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. இந்த சிறப்பு ரயில்கள் தமிழகம் வழியாக இயக்கப்பட உள்ளது. அதனால் தமிழக மக்களுக்கு சபரிமலை செல்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். எந்தெந்த நாட்களில் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது, தமிழகத்தின் எந்தெந்த ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரெயின் நம்பர் 0711307114 0714 சார்லப்பள்ளி கொல்லம், கொல்லம் சார்லப்பள்ளி இடையே வாராந்திர சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. வருகின்ற நவம்பர் 18ஆம் தேதி முதல் ஜனவரி 13 வரை சார்லப்பள்ளியிலிருந்தும், கொல்லம் சார்லப்பள்ளி சிறப்பு ரயில் நவம்பர் 20 முதல் ஜனவரி 15 வரை கொல்லம் சந்திப்பிலிருந்து இயக்கப்பட உள்ளது. சார்லப்பள்ளி கொல்லம் சிறப்பு ரயிலானது சார்லப்பள்ளியிலிருந்து எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் காலை 11:20 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு 10 மணிக்கு கொல்லம் சந்திப்பை சென்று சேரும். கொல்லம் சார்லப்பள்ளி சிறப்பு ரயில் எல்லா வியாழக்கிழமைகளிலும் அதிகாலை 2:30 மணிக்கு கொல்லம் சந்திப்பிலிருந்து புறப்பட்டு மறுநாள் மதியம் 12:30 சார்லப்பள்ளி ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயில் தமிழகத்தில் காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். இந்த ரயிலோட முக்கியமான வழித்தடம் அதை மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த ரயில் செகந்திராபாத், ராய்ச்சூர், கடப்பா, குண்டக்கல், திருப்பதி, சித்தூர், காட்பாடி வழியாக இயக்கப்பட உள்ளது. அதாவது நான் குறிப்பிட்டுள்ளது முக்கியமான ரயில் நிலையங்கள் மட்டும்தான். ஸோ நிறைய ரயில் நிலையங்கள் இந்த ரயில் நின்று செல்லும். இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்தலாம். இந்த ரயிலில் 2 AC 2 டயர், 7 AC 3 டயர், 9 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்டு, 2 SLRD சேர்த்து மொத்தமாக 24 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ஹசூர் சாஹிப் நாண்டீட் கொல்லம், கொல்லம் ஹசூர் சாஹிப் நாண்டீட் இடையே வாராந்திர சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ஹசூர் சாஹிப் நாண்டீட்லிருந்து வருகின்ற நவம்பர் 20 முதல் ஜனவரி 15 வரையும், கொல்லம் சந்திப்பிலிருந்து நவம்பர் 22 முதல் ஜனவரி 17 வரையும் இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 0711 ஹசூர் சாஹிப் நாண்டீட் கொல்லம் சிறப்பு ரயிலானது எல்லா வியாழக்கிழமைகளிலும் காலை ஹசூர் சாஹிப் நாண்டீட் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு 3ஆம் நாள் காலை 3 மணிக்கு கொல்லம் சந்திப்பை வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 07112 கொல்லம் ஹசூர் சாஹிப் நாண்டீட் சிறப்பு ரயிலானது கொல்லம் சந்திப்பிலிருந்து எல்லா சனிக்கிழமைகளிலும் காலை 5:40 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு 9:30 மணிக்கு ஹசூர் சாஹிப் நாண்டீட் ரயில் நிலையத்தை சென்று சேரும். ரயில் மற்ற மாநிலங்களில் எந்த வழித்தடத்தில் வருது அப்படிங்கிறத முக்கியமான வழித்தடங்களை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இஸ்லாமாபாத், காச்சிகூடா, குர்னூல் சிட்டி, கடப்பா, ரேணிகுண்டா, திருப்பதி, சித்தூர் ஆகிய முக்கியமான வழித்தடங்கள் வழியாக காட்பாடி சேருது. தமிழகத்தில் எந்தெந்த ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். தமிழகத்தில் காட்பாடி, திருவண்ணாமலை, விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன்கோவில், கடையநல்லூர், தென்காசி, செங்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் தமிழகத்திலையும், கேரளாவில் புனலூரில் நின்று அடுத்த நிறுத்தமாக கொல்லம் சந்திப்பை சென்று சேரும். தற்போது வரைக்கும் தென்காசி, செங்கோட்டை மற்றும் சிவகாசி போன்ற பகுதிகளிலிருந்து திருப்பதி போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு நேரடி ரயில் சேவை என்பது கிடையாது. ஸோ இந்த ரயில் தமிழகம் வழியாக பயணிக்கிறனால இந்த பகுதி மக்கள் இந்த ரயிலை வெகுவாக பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததான் இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்துலாம். இந்த ட்ரெயினில் ஒரு AC ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம் 2 டயர், ஒரு AC 2 டயர், ஒரு AC 3 டயர், 13 ஸ்லீப்பர், 5 அன்ரிசர்வ்டு, 2 SLRD சேர்த்து மொத்தமாக 23 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. காக்கிநாடா டவுன் கோட்டயம், கோட்டயம் காக்கிநாடா டவுன் இடையே சிறப்பு ரயிலானது தமிழகம் வழியாக இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 07109 காக்கிநாடா டவுன் கோட்டயம் சிறப்பு ரயிலானது காக்கிநாடா டவுன் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் 17, டிசம்பர் 1, டிசம்பர் 8, டிசம்பர் 15, 22, 29 ஆகிய தேதிகளிலும், ஜனவரி 5, 12, 19 ஆகிய தேதிகளில் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயிலானது மேற்கண்ட தேதிகளில் காக்கிநாடா டவுன் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் 1 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மாலை 5:30 மணிக்கு கோட்டயம் ரயில் நிலையத்தை சென்று சேரும். ட்ரெயின் நம்பர் 07110 கோட்டயம் காக்கிநாடா டவுன் சிறப்பு ரயில் கோட்டயம் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் 18, டிசம்பர் 2, 9, 16, 23, 30, ஜனவரி 6 மற்றும் ஜனவரி 13, 20 ஆகிய தேதிகளில் 8:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு 11 மணிக்கு காக்கிநாடா டவுன் ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயில் தமிழகத்தில் காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்தலாம். இந்த ரயிலில் ஒரு AC ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம் AC 2 டயர், ஒரு AC 2 டயர், ஒரு AC 3 டயர், 13 ஸ்லீப்பர், 5 அன்ரிசர்வ்டு, 2 SLRD சேர்த்து மொத்தமாக 23 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. நம்ம பார்த்த ஹசூர் சாஹிப் நாண்டீட் கொல்லம் சிறப்பு ரயிலை பயன்படுத்தி மதுரை, திருச்சி போன்ற பகுதிகளில் உள்ளவங்க ரயில் மூலியம் சபரிமலைக்கு சென்று வர முடியும். வரலாற்றிலேயே முதல் முறையாக மதுரை, தென்காசி வழித்தடத்தில் சபரிமலைக்கு சிறப்பு ரயிலானது அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி சபரிமலை செல்லும் பக்தர்களும் அதிகமாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது ஒவ்வொரு வருடமும் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்படும். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.